ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக டெய்லி சைக்காலஜிலேருந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைக்காலஜி இனி உங்களுக்கு ஈஸி தாங்க. நம்ம சேனலில் பாருங்கள், நம்ம வீடியோஸை பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். போன வீடியோவில் கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்காக ஆன்சர் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. முதல் நிலை ஊக்கிகளாக கருதப்படுபவை பாதுகாப்பு தேவைகள். முதல் நிலை ஊக்கி பாதுகாப்பு தேவைகள். மாண்டிசோரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர் குழந்தை வீடு. மாண்டிசோரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர் குழந்தை வீடு. ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் தாண்டெக். ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் தாண்டெக். கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் டாஸ் பெரியது. 8500 மடங்கு பெரியது. கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் 8500 மடங்கு பெரியது. செயல்படு ஆக்க நிலையுறுத்தத்தை தோற்றுவித்தவர் ஸ்கின்னர். செயல்படு ஆக்க நிலையுறுத்தத்தை தோற்றுவித்தவர் ஸ்கின்னர். சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுபவர் பாவ்லோவ். சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுபவர் பாவ்லோவ். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்லாக். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்லாக். ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் டாஸ் மொழிச்சொல். லத்தீன் மொழிச்சொல். ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் லத்தீன் மொழிச்சொல். மைத்தட சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆளுமையை. மைத்தட சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆளுமையை. ரூசோ எந்த கல்வி அறிஞர்? இயற்கை கொள்கைவாதி. ரூசோ எந்த கல்வி அறிஞர்? இயற்கை கொள்கைவாதி. ஆக்கத்திறன் என்பது விரி சிந்தனை. ஆக்கத்திறன் என்பது விரி சிந்தனை. முடிவு பெறாத புறக்கோட்டில் இருந்து ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி முழு நிறைவு. முடிவு பெறாத புறக்கோட்டில் இருந்து ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி முழு நிறைவு. தன்னாட்சி நிறுவனத்தின் சிறப்பியல்புகளில் ஒன்று நிறுவனத்திற்கு அளிக்கப்படும் சுதந்திரம். தன்னாட்சி நிறுவனத்தின் சிறப்பு இயல்புகளில் ஒன்று நிறுவனத்திற்கு அளிக்கப்படும் சுதந்திரம். குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நிலையில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது கவனவீச்சு. குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நிலையில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது கவனவீச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.